அதிமுகவை காப்பாற்றுவேன் என பிப்ரவரி 24ஆம் தேதி மாலை 6 மணிக்கு தீபம் ஏற்றி உறுதியேற்குமாறு கட்சியினருக்கு OPS, EPS கடிதம் எழுதியிருக்கிறார்கள். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி அதிமுகவினர் உறுதியேற்க கட்சியின் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். தகவல்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்போம். சுபாஷ், கட்சி தொண்டர்களுக்கு எழுதப்பட்டிருக்கும் கடிதத்தில் என்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன? மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாள் வரும் 24ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அந்த கொண்டாட்டத்தின் போதாக அதிமுகவின் தொண்டர்களுக்கு அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் O. பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு சேர ஒரு முக்கியமான கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள். அதாவது புரட்சி தலைவி அம்மா அவர்களின் விசுவாச தொண்டர்களுக்கு ஒரு கடிதம் என்று தலைப்பிட்டு அந்த கடிதமானது எழுதப்பட்டிருக்கிறது. ஜெயலலிதா அவர்கள் மண்ணுலகை விட்டு பிரிந்தாலும் அவரது புனித ஆத்மா ஒவ்வொரு நாளும் நம்முடைய செயல்களை பார்த்துக் கொண்டு இருக்கிறது என்பதை நாங்கள் நம்புகிறோம். அவர் உழைப்பாலும் தியாகத்தாலும் உயிரூட்டு வளர்ந்த இந்த இயக்கத்தை நன்மை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல தீங்கு செய்ய நினைப்பவரை அறத்தின் வழி நின்று அழித்தும் ஒழித்தும் அம்மாவின் ஆன்மா இந்த இயக்கத்தை என்றும் காத்து வரும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அது தவிர மிக முக்கியமாக ஒன்றாக என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த குறிக்கோளோடு கழக கண்மணிகள் அனைவரும் ஒரு அன்பு வேண்டுகோள் என்றும் வரும் பிப்ரவரி 24ஆம் தேதி இமைப்போல் காத்த கடவுள் ஜெயலலிதாவின் பிறநாள் அன்று அனைவரது இல்லங்களிலும் உளமாற நினைத்துக் கொண்டு உங்கள் வீடுகளில் மாலை 6 மணிக்கு தீபம் ஒன்றினை ஏற்றி கண்களை மூடி உள்நோக்கி பார்த்து நம் ஒப்பற்ற தலைவி பிறந்த நாளை கீழ்கண்ட உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த உறுதிமொழியின்படி உயிர் மூச்சு உள்ளவரை ஜெயலலிதா வழியில் மக்களையும் மக்களுக்கான இந்த அதிமுக இயக்கத்தையும் காப்போம், இது அம்மா மீது ஆணை என்று உறுதியேற்க வேண்டும் என்று அவர்கள் அங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் மிக முக்கியமாக இந்த அறிக்கையை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் சசிகலா அவர்கள் வெளியே வந்த பிறகு பெரிய மாற்றம் வரும் என்று சொல்லப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக அவர் அமைதியாக இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் இப்படி ஒரு அறிக்கையை அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர் கூட்டாக வெளியிட்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சுபாஷ் பிரபு. Download Moj.